நீ படம் ஒரு தடவை பார்க்கலாம், நல்லா இருக்கு. ஆனஸ்டா சொல்லணும்னா ஒரு தடவை பார்க்கலாம். ரொம்ப சூப்பர் அப்படின்னு சொல்ல முடியாது. மேபி பசங்கள்லாம் சொல்லலாம். அதாவது இந்த சின்ன சின்ன பசங்கள்லாம் வந்து நல்லா இருக்கு, ரொம்ப சூப்பரா புடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்காக எடுக்கப்பட்ட படம் மாதிரி தான். அவங்கலாம் என்ஜாய் பண்ணலாம். பசங்களாம் வந்தா ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க. பட் இது இந்த ஆடியன்ஸ் மட்டும் தான் பார்க்கணும் அப்படின்னு கிடையாது. சும்மா ஒரு வீக்கெண்ட் ஒரு நல்ல ஃபன்னா ஒரு படம் பார்க்கணும்னா இந்த படத்தை பார்க்கலாம். எந்த ஒரு அடல்ட் கண்டென்ட்டும் கிடையாது. தாராளமா இந்த படத்தை பார்க்கலாம். படத்துல ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் லேக் தெரிஞ்சுது. செகண்ட் ஹாஃப்ல நல்ல கிரிப்பிங்கா இருந்தது ஸ்க்ரீன் பிளே ஃபுல்லாவே. கிளைமேக்ஸ் பொசிஷன் இவங்க ஹேண்டில் பண்ணது ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஏன்னா எல்லாமே ப்ரெடிக்டட் தான். என்ன நடக்க போகுதுன்னு தெரியும். பட் அதை நல்லா சுவாரஸ்யமா தான் காமிச்சிருந்தாங்க. பிரச்சனை இல்ல. கதைக்காக ஒரு சில விஷயங்களை சினிமா லிபர்ட்டி யூஸ் பண்ணது நல்லா தெரியுது. நிறைய இடங்கள்ல சரத்குமார் கொண்டு வந்ததாக இருக்கட்டும், நிறைய விஷயங்கள் சினிமா லிபர்ட்டிக்காக பண்ணாங்க. ஏன்னா சிம்பிளா முடிக்க வேண்டிய ஒன்லைன் ஒரு பிரேக்கப் ஆச்சு, திருப்பி வந்து 2 பேர் சேர்றாங்க. இது நமக்கு தெரியும். எப்படி பிரேக்கப் ஆச்சு அப்படின்னும் போது ஓகே பரவாயில்ல. எப்படி சேர போறாங்கன்றது நமக்கு தெரியும். அதை ரொம்ப இழுத்துட்டாங்க அவ்வளவுதான். ஆனா எந்த இடத்துலயுமே பார்த்தீங்கன்னா நமக்கு நெகட்டிவா ரொம்ப இழுக்கிறாங்களோ லேகா போகுது அந்த மாதிரிலாம் கிடையாது. முடிச்சுட்டு வெளில வரும்போது ஒரு நல்ல படம் பார்த்தோம்பா பரவாயில்லப்பா அப்படின்ற ஃபீல் கொடுத்துரும். தாராளமா இந்த படத்தை ஒரு தடவை பார்க்கலாம். இல்ல இப்ப பாத்தீங்கன்னா இந்த பார்ட்டே பாத்தீங்கன்னா ஒரு ஒன்லைன் தான். இந்த ஒன்லைனே நல்லா இழுத்துட்டாங்க. செகண்ட் பார்ட்டி இவங்க லீடு கொடுத்தா கூட படமா எடுத்தாங்கன்னா கூட அதையும் ஒப்பேத்திடுவாங்க கண்டிப்பா. அந்த மாதிரி டேரக்டருக்கு அந்த ஒரு திறமை இருக்கு தெரியுது. ஹீரோவை நம்ம எந்த இடத்துலயுமே பார்த்தீங்கன்னா ஹீரோவா பார்க்க முடியாது. ஃபுல்லாவே தனுஷோட மேனரிசம் தான் வருது. ஸ்க்ரீன்ல தனுஷை பார்க்குற மாதிரி தான் இருக்கு ஃபுல்லாவே. டைலாக் கூட தனுஷோட டைலாக் தான் ஃபுல்லாவே கம்ப்ளீட்டா. எல்லா இடத்துலயுமே பார்த்தீங்கன்னா தனுஷோட படத்தோட ரெஃபரன்ஸ் எல்லாம் உள்ள வரும் அப்படியே. என்ன ஒரே ஒரு நெகட்டிவா நான் பார்க்கறேன்னா கேஸ்டிங் இன்னும் கொஞ்சம் மெச்சூர்டா போட்டுருக்கலாம். பசங்கலாம் ரொம்ப சின்ன சின்ன பசங்க, குட்டி பசங்க காதல் மாதிரி இருக்குது. கொஞ்சம் கேஸ்டிங் மெச்சூர்டா போட்டுருக்கலாம். பட் அது ஸ்டார்டிங் நமக்கு தெரியும். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் செட் ஆயிடும். அப்படியே படத்தோட நம்ம இன்வால்வ் ஆகி பார்க்க ஆரம்பிச்சிடும். நல்லா இருக்கு. ஒரு தடவை பார்க்கலாம். நல்லா இருக்கு. உண்மையிலே அந்த பையன் சூப்பரா பண்ணியிருந்தான். அந்த பையன் அப்புறம் ராஜேஷ் ஒரு ஃப்ரெண்டு கதாபாத்திரம். டு பி ஆனஸ்டா சொல்லணும்னா 2 மணி நேரத்துக்கு ஸ்க்ரீன் அப்படியே ஹோல்ட் பண்ணது அந்த ஒரு கதாபாத்திரம் தான். அவனுக்காகவே வந்து பார்க்கலாம் படம் அப்படின்னு சொல்லுவேன். யார் சார்? நல்லா தான் காமிச்சிருக்காங்க கோவாவை. சூப்பரா இருக்கு. அது இல்ல அதான் சொல்றேன். இவங்க வந்து சினிமாட்டோகிராஃபிக்கு பயங்கரமா ஒர்க் பண்ணிருக்காங்க. நல்லா ஈவன் சாங்ஸ் கூட எடுத்துக்கோங்க. ஒரு சாங்ஸும் அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு. நல்ல தியேட்டர் மெட்டீரியலா தான் இருந்துச்சு. நிறைய எஃபோர்ட் போட்டிருக்காங்க. படத்தை நெகட்டிவாலாம் சொல்றதுக்கு ஒன்றும் கிடையாது. படம் பாசிட்டிவ் தான். தாராளமா எல்லாரும் ஒரு தடவை வந்து பாருங்க. ஐயா அதான் ஃபன்னா எடுத்துருக்காங்க. இந்த 2K எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஃபன்னா கொண்டு போயிருக்காங்க ஐயா ஃபுல்லாவே. செகண்ட் பார்ட்டுக்கு லீடு கொடுத்துருக்காங்க. வரதுக்கு வாய்ப்பு இல்லை. வந்தாலும் கண்டிப்பா ஓடும் தான் சொல்லுவேன். ஏன்னா இப்போ இவங்க எடுத்த இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் வச்சு சொல்லும்போது செகண்ட் பார்ட் கண்டிப்பா ஓடும். அந்த ஒரு டேலண்ட் நம்ம தனுஷ் கிட்ட இருக்குன்றது தெரிஞ்சாப்ல இந்த மாதிரி படத்தை எடுத்தா நல்லா இருக்கும். ராயன் அந்த மாதிரி எடுக்கிறத விட இந்த மாதிரி தனுஷ் எடுத்தா நல்லா இருக்கும். பசங்க கிட்ட நல்லா வரவேற்பு இருக்குன்னு சொல்லுவேன். நன்றி. Pavish, I'll say Pavish. I also like the friend character. I don't know his name. அவருமே சூப்பரா பண்ணிருந்தாரு. சத்தியமா டைலாக்லாம் டக்கு 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 நல்லா இருந்துச்சு. I will say second part ரொம்ப டக்கு 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 டக்குன்னு எங்களுக்கு ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்து பாஸ்டா இருந்துச்சு. ஸோ அதனால அவ்வளோவா நாங்கள் இதாகல. பட் செகண்ட் பார்ட்ல டக்கு டக்கு டக்குன்னு சொல்லும் போது நல்லா இருந்துச்சு எல்லாமே. பிடிச்சிருந்த விஷயம்னா மோஸ்டா சொல்லணும்னா எல்லாமே ரிலேட் ஆகும். பாத்தீங்களா, இவன் பிரேக்கப் ஆயிடுச்சுன்னா அழுவான்ட்டு. ஸோ அந்த மாதிரி ரிலேட் ஆன விஷயம் தான் நிறைய இருந்துச்சு. கன்ஃபார்மா ஓடும். நாங்க எல்லாம் தனுஷோட கேமியோ எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். கன்ஃபார்மா ஓடும் நம்புறோம். 8/10 ஆப்வியஸ்லி தனுஷ் இல்ல, அதனால 2 பாயிண்ட்ஸ் கம்மி பண்றேன். தேங்க்யூ. அவங்களோட டெபியூ மாதிரி இல்லை, இந்த ஆக்டர்ஸோட டெபியூ மாதிரி இல்லை. அவங்க ஆல்ரெடி நிறைய படம் நடிச்சுட்டு வந்து இந்த படம் நடித்த மாதிரி இருந்துச்சு. தனுஷோட ரிசம்பிளன்ஸ் நிறைய இடத்துல இருக்குது. விஐபியோட ரிசம்பிளன்ஸ், தனுஷரோட ரிங் டோன், அதுவும் சரண். ஸோ தனுஷ் சாரும் அவங்களும் இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஹீரோ வந்து ஒரு இது கொடுத்துருக்காரு. ஸோ நல்லா இருக்கு படம். ஜிவி சார் மியூசிக் சொல்லவா வேணும், நல்லா இருக்கு. ஜிவி சாரோட கேமியோ இருக்குது, தனுஷ் சாரோட கேமியோ தான் இல்லை. ஸோ நல்லா இருக்கு படம். 9க்கு 9.5 கொடுப்பேன். ஏன்னா தனுஷ் சாரோட கேமியோ இல்லைன்றதுனால. ஸோ நல்லா இருக்கு படம். நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக பார்க்கலாம். அண்ட் ஃபேமிலி ஆடியன்ஸும் பார்க்கலாம். மூஞ்சி சுழிக்க வைக்கிற மாதிரிலாம் எதுவுமே இல்லை. நல்லா இருக்கு படம். ஃபன் எலிமெண்ட் இருக்கு, நிறையவே இருக்கு. ஸோ லேகே இல்லை படம். அது ரொம்ப பெரிய விஷயம் இல்லை. இப்போ வர படம் எதுவும் போர் அடிக்காம இருந்தாலே போதும்ல. இந்த படம் முடிஞ்சிருச்சே அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. டப்புன்னு போயிடுச்சு. ஸோ நல்லா இருக்கு படம். சினிமாட்டோகிராஃபிலாம் நல்லா இருக்கு. ரொம்ப பிரம்மாண்டமாலாம் எதுவும் இல்லை. ரொம்ப நார்மலா சட்டிலா இருக்கு படம். கரெக்டா ஒரு வார்த்தை சொல்லணும்னா சட்டிலா இருக்கு. ஒர்க் ஆயிருக்கு. பேர்லாம் நல்லா இருக்குல்ல. அவர் ஃப்ரெண்டுக்கு தான் ஆளே இல்லை, அதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. பட் ஓகே, 2 வருது. அந்த 2லயாச்சும் அவர் ஃப்ரெண்டுக்கு ஆள் கொடுக்க சொல்லுங்க. ஸோ ஓகே, அவ்வளோதான். தேங்க்யூ.
படம் சூப்பராக இருக்குது சார். இந்த ஜானரில் வந்து சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. நீங்கள் கொஷின்ஸ் கேட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். நானே பேசுவோம். ஓகே. என்னன்னா ராயன் பார்த்துருப்போம், அதில் ஆக்டும் பண்ணியிருந்தாரு, டைரக்ஷனும் பண்ணியிருந்தாரு. இதில் வந்து டைரக்ஷன் மட்டும் பண்ணியிருக்காரு. கேஸ்டிங்லாம் யங் கேஸ்டிங் தான் போட்டிருக்காரு. யாரும் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தவங்க பார்த்தா சரத்குமார் சார், அப்புறம் சரண்யா பொன்வண்ணன், ஆடுகளம் நரேன், வயசானவங்க பேரண்ட்ஸ் தான் ஓல்டு காஸ்டிங்கு. மீதெல்லாம் எங்கெல்லாம் இருந்தாங்க. தாமஸ்ன்றவரும் சூப்பராக பண்ணியிருந்தாரு. ஃப்ரெண்ட் கேரக்டராக வந்துருப்பாரு. அவர் வந்து ஃப்ரெண்டும் சரி, ஹியூமர் ரோலும் சரி சூப்பராக பண்ணியிருக்காரு அவர். அண்ணா சொல்றேனே, கேஸ்டிங் எல்லாமே எங்கெல்லாம் செலக்ட் பண்ணியிருக்காங்க. எல்லாரும் வந்து ஃப்ரெஷ் அவுட்லுக்காக இருக்கு. நல்லா சூப்பராகவே பெர்ஃபார்மன்ஸ் வந்து வெளில வந்திருக்கு. நல்லாவே சூப்பராக பண்ணியிருக்காங்க. அதான் அந்த லவ் சீன்ஸ்லாம் சூப்பராக காமிச்சிருக்காங்க. அந்த மேரேஜ் சங்கீத் அந்த மாதிரி சீன்ஸ்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்து முடியுது. எதுவுமே நெகட்டிவிட்டி நான் பார்க்கல இந்த படத்துல. கனெக்ட் ஆச்சு. கிளைமேக்ஸ் மட்டும் ஆடியன்ஸ் கிட்ட விட்டுருக்காங்க. மற்றபடி வந்து மோரலஸ் வந்து எல்லாமே ரியலிஸ்டிக்காக தான் இருக்கு. ஃபன்னாக தான் இருக்கு. படம் நல்லா தான் இருக்கு. அதுக்காக அபியூசிவாகவும் இல்லை, ஃபன்னாக இருக்கு. அந்த ஒரு மீட்டர் வந்து கொண்டு போய் இது பண்ணி மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. படம் வந்து அப்பா ஒரு நிமிஷம் நான் சொல்லட்டுமா? இல்ல நான் சொல்லட்டுமா? அப்போ அவர் ஆக்ட் பண்ணார்ல, டயலாக் எல்லாம் பேசினார்ல, அத பாக்கும்போது எப்படி இருந்துச்சு? எப்படி இருந்துச்சு? தனுஷ் இல்ல, அவர் மூஞ்சி காட்டல, அவர் மூஞ்சி காட்டறாரா? நான் கேக்குறது அவர் ஆக்ட் பண்ணார்ல, ஹீரோ ஆக்ட் பண்ணார்ல. சரி, ஹீரோ ஆக்ட் பண்ணும்போது டயலாக் பேசும்போது யார் மாதிரி இருந்துச்சு? யார் மாதிரியும் இல்ல, தனுஷ் மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா தனுஷ் இல்ல. கேட்ச் பண்ணுங்க, யார் மாதிரி இருந்துச்சு? தனுஷ் மாதிரி இருந்துச்சு. ஆனா தனுஷ் ஆயிட முடியாது. அதுதான் நான் சொன்னேன். யாரோ தனுஷ் ஆயிட முடியாது. அவர் டைரக்ட் பண்ணார்ல, அவர் டைரக்ட் பண்ணாரு. அவர் டைரக்ட் பண்ணனா அவர் மாதிரி இருந்துச்சு. ஆனா தனுஷ் ஆயிட முடியாது. யாரோ தனுஷ் ஒரு ஆள் தான். elderly people தெரியல, பட் அஃப்கோர்ஸ் ப்ரெசன்ட் ட்ரெண்ட் எப்படி 20s கிட்ஸ் எப்படி லவ் ஸ்டோரி எப்படி இருக்கும் அது மாதிரி. ஸோ இட்ஸ் வெரி நைஸ். ஆக்சுவலி யூனிக்காக இருந்தது. எவ்ரிபடி இஸ் ஆக்டட் வெல். Even though a lot of new faces were there, everybody is done well. உங்களுக்கு யாரும் ரொம்ப பிடிச்சது? செம்மையா ஆக்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி. ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே தனுஷ் has done a good job. நல்லா இருந்தது. ஸ்டோரி லைன் யூத்